தமிழ் கடவுள் முருகனுக்கு இரு மனைவிகள் இருப்பது பற்றி இஸ்லாத்தில் விளக்கம் உள்ளது. முதலில் ஆதாம் ஏவாள் தான் சிவன் பார்வதி என்று விளங்க வேண்டும். இவர்களுக்கு 2 பிள்ளைகள், காயின் மற்றும் ஆபெல் என்ற இரட்டை குழந்தைகள் தான் முருகன் என்றும் விநாயகர் என்றும் சிவன் பார்வதி பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதே தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் பிரச்சினை உருவாகிறது. ஒரு கட்டத்தில் ஆபெல் கொல்லப்படுகிறார். இங்கு விநாயகர் கொல்லப்படுகிறார். பின்பு அந்த இரட்டை சகோதரிகளை ஒருவர் மட்டுமே மணக்க நேரிடுகிறது. இதனால் தான் முருக கடவுளுக்கு 2 மனைவிகள் உள்ளனர். இஸ்லாத்தில் சகோதர சகோதரிகளை திருமணம் முடித்துக் கொள்வது இந்த காரணத்தினால் தான். மேலும் அவர்கள் மென்மேலும் குழந்தைகள் பெற்ற மனிதர்களாக இருந்தனர். இந்து மதத்தில் அவர்கள் அனைவரும் கடவுள் ஆக்கப்பட்டனர். முருகன் வள்ளி திவானைக்கு குழந்தைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.